அப்புறம் இன்னைக்கு என்னப்பா ஸ்டோரி? இன்னைக்கா சாம் பாய் இன் தி பாக்ஸ் மிஸ்ட்ரி பத்தி பேசலாம்னு இருக்கேன்ப்பா. பாய் இன் தி பாக்ஸா? அது என்னப்பா பாக்ஸ்? கிஃப்ட் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், மேட்ச் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னப்பா அது பாய் இன் தி பாக்ஸ்? சரி கதையை சொல்லு கேட்போம். அமெரிக்கால இருக்க பென்சில்வேனியான்ற இடத்துல ஒரு சின்ன பையன் மர்மமான முறையில் ஒரு பாக்ஸ்குள்ள இறந்து கிடக்குறான். இந்த கேஸை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸோட டுடே வி கவர் ஆன் முகில் ட்விஸ்ட் பாய் இன் தி பாக்ஸ் மிஸ்ட்ரி வித் முகில் ராஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆன் February 25th, 1957 பென்சில்வேனியால இருக்க ஒரு லீகல் டம்பிங் கிரவுண்ட். லீகல் டம்பிங் கிரவுண்ட்னா இப்போ நம்ம ஊர்ல குப்பை கடங்களா இருக்கும் இல்லையா, அதுதான் லீகல் டம்பிங் கிரவுண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி அங்க இருக்க டம்பிங் கிரவுண்ட்ல ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. அந்த பாக்ஸ்குள்ளார ஒரு சின்ன பையனோட இறந்து போன டெட் பாடி இருந்திருக்கு. அந்த பையன் பார்க்கறதுக்கு வயசு ஒரு 4ல இருந்து 6, வெயிட் ஒரு 30 பவுண்ட்ஸ், அதாவது 13.6 கிலோ வெயிட், ஹைட் ஒரு 3.3 ஃபீட் இருந்திருக்கும். தென் அந்த பையனோட உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஃபுல் நேக்கடா இருந்திருக்கு. பட் ஆனா அந்த பையனோட பாடி ஒரு பிளாங்கெட்டால சுத்தப்பட்டு இருந்திருக்கு. ஆல்சோ அந்த பையனோட முடி பேட்சா கட் பண்ணப்பட்டு இருந்திருக்கு. அந்த பையனோட டெட் பாடி ஃப்ரெஷ்ஷாவும் இருந்திருக்கு. ஆல்சோ சஸ்பிஷியஸா அந்த பையனோட பாடியில நிறைய சின்ன சின்ன காயங்களும் இருந்திருக்கு. இன்க்ளூடிங் சின்ல, பிரைவேட் பார்ட்ல, கால்ல அப்படி நிறைய சின்ன சின்ன காயங்கள் இருந்திருக்கு. ஆல்சோ அந்த பையனோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத், இறப்புக்கான காரணம் ஹெட் இன்ஜுரி, தலையில பயங்கரமா தாக்கப்பட்டதால தான் இருந்திருக்கு. இந்த டெட் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தது அந்த பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு யங் மேன் தான். பட் ஆனா இந்த யங் மேன் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி தான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செகண்டா இந்த சின்ன பையனோட டெட் பாடியை ஒரு வயசான ஒருத்தர் பார்த்துருக்காரு. பட் ஆனா அவரும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல. லேட்டரா போலீஸ் ஏன் இந்த விஷயத்த நீங்க எங்கள்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடுறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ அப்போ அங்க இருந்த கோல்டு வெதர்னாலையும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் லேட்டாக வந்திருந்ததாலையும் கரெக்டாக அந்த பையன் எந்த டைமில் செத்துருப்பான்ற விஷயத்த போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு 10 ஸ்டேட்டில் இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் எதனா இருக்கான்னு பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்தவங்க எல்லாருமே இந்த பையனை யாருன்னே தெரிலன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்க சின்ன பையனை அடையாளம் தெரிஞ்சா கண்டிப்பாக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்சம் ஃபோட்டோ காப்பியை நியூஸ் பேப்பருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் அனுப்புகிறாங்க. ஆல்சோ இந்த பையனை பற்றின டிஸ்கிரிப்ஷன் AMA அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கும் அனுப்பப்படுது. பட் ஆனால் அங்கேயும் இந்த சின்ன பையனை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த சின்ன பையனோட ஃபுட் பிரிண்ட்ஸையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் பக்கத்தில் இருந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸோட டெலிவரி ரிப்போர்ட்லையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்க ரிப்போர்ட்டில் இந்த சின்ன பையனோட ஃபுட் பிரிண்ட்ஸும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சுத்தமாக மேட்ச் ஆகல. பட் ஆனால் சீன் ஆஃப் த கிரைமில் ஒரு சில க்ளூஸ்லாம் இருந்திருக்கு. அதில் ஒரு க்ளூ தான் அந்த பையனை வைக்கப்பட்டிருந்த பாக்ஸ். அந்த பாக்ஸில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. அந்த பாக்ஸில் இருக்க சீரியல் நம்பரை ட்ராக் பண்ணால் அது கரெக்டாக கிரைம் சீன்ல இருந்து 15 மைல் தள்ளி இருக்க ஒரு ஜேசி ஷாப் பண்ற கடையோட இது. அந்த கடையில விசாரிச்சதுல ஒரு 12 பேருக்கு பேசினெட்னா சின்ன குழந்தைங்க தூங்குற தொட்டி, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க தூங்குற தொட்டியை ஒரு 12 பேருக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 12 பேர்ல 8 பேரோட வீட்டை போலீஸ் கண்டுபிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. பட் ஆனா 4 பேரோட வீட்டை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆல்சோ போலீஸ் அந்த பையன் மேல சுத்தி இருந்த பிளாங்கெட் எந்த கடையில இருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க கடையில போய் விசாரிக்கிறப்போ அந்த மாதிரி பிளாங்கெட் கிட்டத்தட்ட 1000க்கு மேல சேல் ஆயிருக்குன்னு தெரிய வருது. அனதர் க்ளூ, அந்த பாக்ஸ் பக்கத்திலே ஒரு 15 அடி தூரத்துல ஒரு ப்ளூ கலர் ஐவி ஸ்டைல் லீக் கேப் இருந்திருக்கு. அந்த கேப்ல ஈகிள் ஹேட் அண்ட் கேப் கம்பெனி அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. சரி, இந்த முறையாவது எதனா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு போலீஸ் அந்த கேப் கம்பெனி ஓனரான ஹேனா ராபினை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப மிஸ்ஸஸ் ஹேனா ராபின் போலீஸ் கிட்ட, நான் இந்த கேப்பை ஒருத்தருக்காக கஸ்டமைஸ் பண்ணேன், அவர் பார்க்க நல்லா ஃபேரா இருந்தாரு, வயசு ஒரு 20ல இருந்து 26 வரை இருந்திருக்கும், அவரு என்கிட்ட இந்த கேப்ல லெதர் ஸ்ட்ராப்ஸும் பக்கிள்ஸும் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு, அதுக்கெல்லாம் அவர் என்கிட்ட பணமும் கொடுத்துட்டாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் அவர் இந்த ஏரியாலே பார்க்கல. ஆல்சோ போலீஸ் இன்னும் டீப்பா ஹேனா சொன்ன அடையாளங்கள்லாம் வச்சு அங்க இருக்க ஒரு 100 கடையில தேடி பார்க்கறாங்க. பட் ஆனா அதுல எந்த யூஸும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனோட பாடி பக்கத்துல நிறைய சின்ன சின்னதா கட் பண்ண முடியல இருந்திருக்கு. ஃபாரன்சிக் ஆர்டிஸ்ட் பிராங்க் பெண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சின்ன பையனோட முடி கட் பண்ண விதத்தை பார்த்தா இந்த சின்ன பையன் ஒரு பொண்ணு மாதிரி அவங்க வீட்டில் வளர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த பில் கெல்லின்றவர் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு இந்த பையனை ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வரைய சொல்லியிருக்காரு. அந்த போட்டோ இம்ப்ரெஷன் வச்சு தேடி பார்க்கறாரு. பட் ஆனா அந்த முயற்சியிலையும் எந்த யூஸும் இல்லை. இந்த கேஸ்ல போலீஸ் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் போலீஸ்க்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு டெட் எண்ட்ல கொண்டு போய் தான் விட்டுச்சு. பட் நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான 3 தியரி இருக்கு. இதுல இருந்து கில்லர் யாருன்றத
ட்விஸ்ட் டீம் கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு தி தியரி. தியரி நம்பர் 1, தி மேன் ஃப்ரம் பிலடெல்பியா. இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்றது யாருன்னா அதே ஏரியால இருக்க ஆத்தர் லூ ரோமன் அண்ட் ஜிம் ஹாஃப்மன்ற 2 பேரு. இவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பிலடெல்பியால இருக்க ஒருத்தர் ரீசெண்டா ஒரு குழந்தைய வாங்கிட்டு வந்தாரு. அந்த குழந்தைய வாங்கினதுக்கு பதிலா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு அவரோட வீட்டை ஃப்ரீயா ரெண்ட் கொடுத்துருக்காரு. பாசிபிளி அந்த குழந்தை இந்த பாய் இன் தி பாக்ஸ் குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ இந்த பையனோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரும் அவர் வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு. லைக் சின், இயர்ஸ், நோஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் ஃபாதர் அண்ட் அந்த பொட்டன்ஷியல் பிரதரை கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டிப்பா இந்த குழந்தை யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த 2 பேரும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதால போலீஸ் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த 2 பேர் சொன்ன அட்ரஸ்ல யாருன்னா இருக்காங்களான்னு போய் பார்க்க போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த வீட்டில் ஒருத்தர் கூட இல்ல. தியரி நம்பர் 2, நிக்கோலட்டி ஃபேமிலி. மெடிக்கல் எக்ஸாமினர் ரெமிங்டன் பிஸ்டோ கிட்டத்தட்ட இந்த கேஸை சால்வ் பண்ண 36 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இந்த பாய் இன் தி பாக்ஸ் கேஸ் சால்வ் பண்ண பர்சனலா $1000 மேல செலவு பண்ணியிருக்காரு. ஆல்சோ இந்த பிஸ்டோ இந்த கேஸ்க்காக வீக்கெண்ட் ஆனா அரிசோனுக்கும் டெக்சாஸ்க்கும் நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. தென் போற இடங்கள்லாம் இந்த பையனை பத்தியான லீட் கிடைக்குமான்னு அந்த பையனோட ஃபேஸ் மாதிரியே இருக்க ஒரு மாஸ்கையும் செஞ்சு அவரோட சூட் கேஸ்ல வச்சிருக்காரு. பிரிஸ்டோ தேரி படி பார்த்தா அந்த பையன் யாராலையும் கொல்லப்பட்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் அந்த பையனோட விரல் நகங்களும் தலைமுடியும் பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணப்பட்டிருக்கு. ஆல்சோ இந்த சின்ன பையனோட பேரண்ட்ஸ் அவனை நல்லா தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் ஆக்சிடென்ட்ல தான் இறந்துருக்கணும். இந்த விஷயத்தை வெளியே சொன்னா எங்க போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டு இந்த பையனை ஒரு பாக்ஸ்ல வச்சு இங்க தூக்கி போட்டு போயிருந்திருக்கணும். ஆல்சோ பிரிஸ்டோக்கு அதே ஏரியால இருக்க ஃபாஸ்டர் ஃபேமிலி மேல ஒரு சின்ன சஸ்பெக்ட் இருந்தது. அப்ப பிரிஸ்டோ சும்மா பேச்சு கொடுக்கலான்னு ஃபாஸ்டர் ஃபேமிலிட்ட போய் பேசியிருந்திருக்காரு. அப்ப போலீஸ் கூட நோட் பண்ணாத ஒரு விஷயத்த அந்த வீட்டுல பிரிஸ்டோ நோட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, ஃபாஸ்டர் ஃபேமிலியில அதே மாதிரி சின்ன குழந்தைங்க தொட்டி பேஸ்னெட் ஒன்று இருந்திருக்கு. பிரிஸ்டோ என்ன சந்தேகப்படுறாருன்னா, ஃபாஸ்டர் ஃபேமிலியில் இருக்க ஸ்டெப் டாட்டருக்கு இல்லீகலா ஒரு குழந்தை பிறந்திருக்கணும், அந்த குழந்தைய தான் இவங்க கொண்டு இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே 1993 பிரிஸ்டோ இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் டாம் ஆகஸ்டின்றவங்க இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்ப அவரும் ஃபாஸ்டர் ஃபேமிலி கிட்ட போய் விசாரிக்கிறாரு. இங்கதான் டாம் ஆகஸ்டினுக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஆல்சோ டாம் ஆகஸ்டினும் பிரிஸ்டோ என்ன யோசிச்சாரோ அதே தான் யோசிச்சாரு. ஃபாஸ்டர் வீட்டில் இருக்க ஆர்த்தர் நிக்கலட்டிக்கும் ஆனா மேரிக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பாய் இன் தி பாக்ஸ் குழந்தையா இருக்கும் அப்படின்னு இவரும் சந்தேகப்படுறாரு. அப்படி ஒரு ஆர்த்தர் நிக்கலட்டியும் ஆனா மேரி பத்தி விசாரிச்சு பார்த்ததுல அவருக்கு பயங்கரமான ஷாக் இருந்திருக்கு. ஆர்த்தர் நிக்கலட்டி கல்யாணம் பண்ணியிருக்க ஆனா மேரி ஆர்த்தர் நிக்கலட்டியோட வளர்ப்பு பொண்ணு, ஸ்டெப் டாட்டர். ஆல்சோ இவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டாம் ஆனா மேரி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆனா மேரி, ஆமா சார் எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் எலக்ட்ரிக் குதிரை வண்டியில விளையாடின்னு இருக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகி இறந்துட்டான் அப்படின்னு ஆனா மேரி டாம் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா மேரியோட ஸ்டேட்மெண்ட்டை டாம் விசாரிச்சதுல எஸ் 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 உண்மையிலே ஆனா மேரிக்கு ஒரு பையன் இருந்திருக்கான், அவன் இதே மாதிரி எலக்ட்ரிக் குதிரையில தான் அடிப்பட்டு இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. தேரி நம்பர் 3, மார்த்தாஸ் மாம். சின்சினாட்டின்ற சைக்காலஜி டாக்டர் இப்போ நம்ம பார்த்த இன்வெஸ்டிகேட்டர் டாமுக்கு ஒரு கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் காலில் இங்கே என்னுடைய சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட் பேர் மார்த்தா, அவங்க இந்த பாய் இன் தி பாக்ஸ் கேஸை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சின்சினாட்டி டாம் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபோனில் போலீஸ் கிட்ட பேசின மார்த்தா, சார் எனக்கு 11 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு சின்ன பையனை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க, அந்த பையனை தான் அவங்க கொண்டு அந்த பாக்ஸில் போட்டு தூக்கி போட்டுருந்துருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நான் 11 வயசு பெண் குழந்தையா இருக்கும் போதே என்னையே செக்ஷுவலாக எங்கள் அம்மா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவே அந்த பையனை கொண்டுட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பையனை தூக்கி போட்டு போயிருந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த தியரியை இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண டாம் ஆகஸ்டின், ஜோசப் மெக்லன் அண்ட் வில்லியம் கெல்லி இந்த 3 பேரும் இந்த தியரியை ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. பிகாஸ் மார்த்தா சொன்ன ஸ்டோரியை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் மார்த்தாவோட அம்மா ஒரு அபியூசிங் மதராக தான் இருந்திருக்காங்க. ஆல்சோ ரிட்டையர்ட் FBI ஆஃபீஸர் பில் ஃப்ளெஷர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்த்தா சொல்கிற ஸ்டோரியில் இருக்க டெஸ்டிமோனி, அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் மேட்ச் ஆனாலும் இந்த கேஸ்க்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக எதுவுமே கிடைக்கல. ஃபைனலாக போலீஸ் இந்த சின்ன பையனை ஹைவேயில் இருக்க சிமெண்ட்ரியில் அமெரிக்காஸ் அன்னோன் சைல்டு அப்படின்னு பேர் வச்சு புதைச்சிடுறாங்க. ஸோ ஃபைனலி தி கேஸ் வாஸ் கோல்டு. We will meet another interesting video. Bye.